நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரையை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரையை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். நல்லா இருக்காரா? 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம். ஓகே, அங்கிருந்து அவர் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார். 10க்குடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த குரு 2ல் இருக்கிற வரைக்கும் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அற்புதமான காலம். அதே நேரத்தில் 12ல் ராகு, அது அதை விட சூப்பர். வெளிநாடு, அதாவது ஆல்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். குரு 2ஆம் இடம் ஸ்தானபலம், குடும்பத்தை விருத்தி செய்வார், குடும்பத்தில் நிம்மதி தருவார், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு. பாருங்கள், 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறார். அற்புதங்க. தொழில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், உங்களுடைய முழு முயற்சி தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், முழு முயற்சி அதில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படின்னா இது வரைக்கும் தொழிலும் பண்ணலை, உத்தியோகமும் பண்ணலை, படித்து முடித்த இளைஞர்கள் சும்மா இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட அணுகி பாருங்கள். தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா? உத்தியோகம் பார்க்கலான்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலும் நீங்கள் கேட்குற இடத்துல உதவி கிடைச்சி அந்த லோன் கிடைச்சி நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். அற்புதமாக ஆரம்பித்து நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய தருணமாக இது அமையப்போகிறது. அதாவது நான் சும்மா உட்காந்துருக்கேன் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. ஏன்னு கேட்டால் பிஸி ஷெட்யூல். ராசிநாதனும் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குருவும் பார்க்குறார். அற்புதம். தொழில் ஃப்ளரிஷ் ஆகும், சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, சாதனை புரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி தொழிலை வளர்ச்சி, அதாவது தொழிலை போடுங்க, விரிவாக்கம் பண்ணுங்கள், கடைகண்ணியை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள். நேரம் பொன்னான நேரம் உங்கள் கையில் இருக்கப்போ அருமையான நேரம், நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்போது இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சரிங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சாதிக்காத விஷயங்கள் இப்போ சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையில் உங்களை மற்றவர்கள் மெச்சும்படி நீங்கள் இப்போ வேலை பார்ப்பீங்க. நிர்வாகம் உங்களை பாராட்டும், ப்ரமோஷன் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. சில பேர் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பாங்க, இடமாற்றம்.
அது வீட்டுக்கு அருகாமையில் மாற்றிக்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ வீட்டில் விசேஷம் பண்ணணும், இல்லை வீட்டில் வந்து வீடு கட்டணும், இப்படி ஒரு சுப காரியங்களை வச்சுருக்கிறீங்க, லோனு ஆஃபீஸில் போடுறீங்க, கிடச்சிரும். ஒரு பிஎஃப் லோன் போடுறீங்க, கிடச்சிரும். இதுபோல் வந்து நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே நேரத்தில் இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு மெடிக்கல் ரெப்புன்னு சொல்கிறோம், அவங்கெல்லாம் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். உங்கள் வாக்கு ஃப்ளரிஷ் ஆகும். இதுதான் நேரம். உங்கள் சொல் எடுபடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் இல்லாத சாதனையை பண்ணி இப்போ ஒரு வழக்கு வெற்றி பெற்றுட்டுனா உங்களுக்கு மற்றவர்களால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ரேட்டிங் கூடும் உங்களுக்கு. அதுபோல் ஜோதிடர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இப்போ குரு பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குருவும் பார்க்குறாரு. அப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு நினைக்கிறீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபீஸில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக வெளியில் போகலாமான்னு நினைக்கிறீங்க, தாராளமாக போகலாம். உங்களுக்கு இதுதான் ஏற்புடையதான நேரம். தாராளமாக கிளம்புங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு ஏதாவது வில்லங்கமாக இருந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் எந்த ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்படாது. மாறாக நீங்கள் சௌகரியமாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய நிலை, வெளிநாட்டில் போய் கூட படிக்கலாம். பிஹெச்டி, அது போல் எம்ஃபில், இது போன்ற ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு இது அற்புதமான தருணம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த சிபிசிஐடி துப்புரவு இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது இந்த சில கேஸில் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அதாவது உண்மையை வெளிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, சிபிசிஐடி இது போன்ற அதிகாரிகளுக்கும் ஒரு மறைமுகமாக இருந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு சபாஷ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரம், பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது, சாதிக்கக்கூடிய நேரம். இந்த மேஷராசி அன்பர்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நிறைவோடும் அமையக்கூடிய வாரம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இப்பொழுது குரு பகவான் இங்கே ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட, குரு வந்து சுபகிரகம், மிக மிக சுபகிரகம், இயற்கை சுபகிரகம். அவர் ராசியில் வந்து அமர்வது சிறப்பு தான். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெறுவதால் மிக மிக நளினமானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், ஒரு கெத்து உடையவர்கள்.
எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே புத்திசாலி மனிதர்கள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லலாம். இந்த குரு ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை, தெளிவான ஒரு சூழல் ஏற்பட்டு வேலையில், உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, ராசிநாதன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களில் பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, சினிமா நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, எடிட்ரு போன்ற பல ஃபோட்டோகிராஃபி பல பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்புகள் நீங்கள் தேடி போனாலும் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வாசல் திறவுகள் திறந்து வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். முயற்சி செய்யுங்கள், உங்கள் முயற்சி வெற்றியாகக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருந்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கிறார். கொஞ்சம் வழக்கத்தை விட மாறாக கொஞ்சம் துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக பேசக்கூடிய ஒரு நிலை, வேகத்தன்மை இருக்கும் உங்களுடைய பேச்சில். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், சாதிக்கக்கூடிய நேரம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் குடும்பத்துக்கு, அதாவது அவங்களால உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அதே செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள், எதையும் பெறக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய தருணம் இது. 5ஆம் இடம் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடம்னாலே குரு பார்க்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் 4க்குடையவன் 5இல் சென்று குரு பார்வையில் இருக்கிறார். 50% ஓகே. 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் கெடுகிறது. ஆனால் ஸ்தானாதிபதி 5இல் போயிட்டார், குரு பார்வையில் இருக்கார். பட் இருந்த போதிலும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி அதாவது அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். அவர் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம்தான் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதரவு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இந்த வாரம் நன்மைகள் நடக்கும். மற்றபடி எதிரோடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான நேரம், சாதனை புரியக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள், அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதையும் போராடி ஜெயிக்கத்தால், ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருந்த ஒரு வேலை இப்போ முடிவுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுபோல்
நேரம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. அது வங்கிகள் மூலம் கடன் வாங்கலாம், அரசின் மூலம் கேட்குற இடத்துல கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுங்கள். நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் தொழிலை விருத்தி செய்து நல்ல இரட்டிப்பு சம்பாத்தியத்தை பெற முடியும். ஆனால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கு 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். எச்சரிக்கையோடு இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுவிடும். இதுதான் ஒர்க்கு, இதுதான் தொழில், நிரந்தர தொழில் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஆசிலேஷன் இருக்காது. அதே நேரத்தில் இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளி முதலாளி இவங்க ஒற்றுமையாக இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் சுமூக உறவு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்மைகள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸு. மற்றபடி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். இந்த ராகு 11 இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகிறீங்க, தாராளமாக சம்பாதிக்கலாம். இல்லை வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, இன்னும் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். இந்த ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஒரு லாபத்தையும் ஒரு வருமானத்தையும் ரொட்டேஷனையும் பார்க்கக்கூடிய நேரம். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறதால வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சோட்டமாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொன்னால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். மற்றபடி சூதனமாக நடந்துக்குங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 5ஆம் இடத்தில் 5 கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். புதன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்காருன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது. சாதிக்க முடியும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு வாரம். ஆனால் செவ்வாய் ராசியில் இருக்கிறதால வழக்கத்தை விட அதிகமாக ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருக்கட்டும், அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி அதே செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பது, குருவும் 4ஆம் இடத்தை பார்ப்பது என்பது, 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். இந்த மாத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலர் வீடு மனை இதுபோல் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும்.
அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் முயற்சி திருவினையாக்கும், சக்ஸஸ் ஆகும், சாதிப்பீர்கள். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னோம். இந்த வாரம் சுகவாசியாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திலும் நிறைவு ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அற்புதமான ஒரு வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை. இந்த பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் நேரம் பொன்னான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இருந்தாலும் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அதிக எஃபோர்ட் போட வேண்டி இருக்கும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். சாதிக்கக்கூடிய நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. மாறாக இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம், தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி இந்த 8ஆம் இடம் என்பது இந்த சிபிசிஐடி போன்ற அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள். அவங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. சிவகலாட்சம் நிறைந்து இருக்கிறது. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாம்பே இருக்கிறது. ராகு இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு ஒரு ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அப்போ தொழில் நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணியிருந்தீங்கன்னா வர்ற கஸ்டமரோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ இல்லை இப்படியே இருக்குது, நான்லாம் காசு தரேங்க, தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுபோல் நிறைய பேர் உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இதுதான் நேரம். நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்கள் ராகு பகவான் தொழிலை விரிவாக்கம் பண்ணி விட்டுருவார். நல்ல பிஸி ஆக்கி விட்டுருவார். நல்ல சம்பாத்தியத்தை பண்ண விடுவார். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம். கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், இந்த லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம், வாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நிலை, இன்னும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சாதிக்கக்கூடிய நேரம்தான். ஏன் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியம் வரப்போகிறது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட போகிறது. அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொல்லலாம். 7க்குடையவன் 12ல். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். பாருங்கள், 5ல் சுக்கிரன் ஆட்சி வீடும்,
ஸோ வாழ்க்கை துணையால் லாபமும் உண்டு, செலவும் உண்டு. இப்போ அவங்க செலவு பண்ணால் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. மற்றபடி இந்த 10க்குடையவன் 12ல் இருக்கார். அப்போது இந்த ராகு என்ன பண்ணுவார், வர்ற வருமானத்தை அப்படியே கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தொழிலையே வேலை பார்க்குற அந்த உத்தியோகம், அந்த தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணல. 10க்குடையவன் 12ல் இருக்கார். இப்போ வரக்கூடிய வருமானம் அதை அனைத்தும் அந்த தொழிலுக்காகவே நீங்கள் மேற்கொண்டு போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மிதுன ராசி 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க. சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணம் செல்ல வேண்டாம். மற்றபடி அற்புதமான ஒரு நேரம். இந்த 10ஆம் இடத்தை சூரியனும் பார்க்கிறார். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய விரும்பினால் அந்த அனுகூலமும் கிடைக்கும். லோனு இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தை உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல எதிர்ப்புகள், கிளர்ச்சிகள் இருந்தாலும், இடர்பாடுகள் இருந்தாலும், அதை தாண்டி நீங்கள் குரு பார்வை இருப்பதால் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது, அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. ஆமாம், அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அப்போது அந்த சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வழிபாடு செய்து வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதாவது ஒரு கிரகம் நேர்கதியில் செல்லும் பொழுது தான் பலனை தரும். அதாவது ரிவர்ஸு, அதாவது வக்ரகதியில் இருக்கும்போது எதிர்மறையான பலன்களை தரும். அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை இல்லை, அதனுடைய பலன்கள் இருக்காது. மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம், யோகமான நேரம் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் அங்கிருந்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். இந்த 11ல் குரு இருக்கிற வரைக்கும் இந்த கடகராசி என்பதை அடிச்சிக்க முடியாது. சாதிக்கிற நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம், நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்குங்க. 11 இல்லை, சந்தோஷமான இடம் இல்லை. ஆனாலும் பல வருவாய் இருந்த போதிலும் உங்களுக்கு சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. கொடுத்த பணம் வசூலாகாது. நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறார் அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது அது காணல் நீர் தான். அதுபோல் இருக்கும். அதனால் அதையும் தாண்டி 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். எல்லா குடும்பத்தையும் பிரிச்சிட மாட்டார். எந்தெந்த குடும்பம் பிரியணும்னு ஒரு விதி அந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள தான் பிரிக்க முடியும். எல்லாரையும் பிரிக்க முடியாது. எல்லாருக்கும் சண்டை வரும். இந்த கடக ராசியில் பிறந்த தம்பதியினருக்கு சண்டை கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. குடும்பத்தில் தம்பதியருக்கு மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும், பிரச்சனை வரும், விவாதம் வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களாலேயும் சில பிரச்சனைகள் வரக்கூடும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு இந்த இளைஞர்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகப்படியான ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. சிறார்கள், இளைஞரார்கள், அதாவது 5வது வயசுக்குள்ளே 5க்குள்ளே படிக்கக்கூடியவர்கள், அவங்கள கொஞ்சம் நம்ம தான்
இது பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த 3ஆம் இடத்து அதிபதி புதனும் 4க்குடைய சுக்கிரனும் 4இல் ஆட்சி பீடம். அதுவும் புதனும் சுக்கிரனும் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவாக இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது, இந்த 2க்குடைய சூரியன் 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது, குரு பார்வை பெறுவது மிக சிறப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்து ஆர்வலர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். ஏன் என்று சொன்னால் 4ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கார், சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். வீடு வாங்கணுமா, இந்த நேரம் அற்புதமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இறங்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணித்தான் மறு வேலை பண்ணுவீங்க. வீடு வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும், கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4இல் ஆட்சி பீடத்தில் இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா நடக்கும். சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், வலு பெறுகிறது. குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கும். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான நேரம். சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய இப்போ கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக அமைந்து பாராட்டினை பெறக்கூடிய, அதாவது அவங்களால நல்லா படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். மற்றபடி பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க பிரிச்சுக்கலாம். மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம். இந்த சனி பகவான் 8இல் இருந்தாலும் வக்ர நிலை இருப்பதால் உங்களுக்கு தீய பலன்கள் ஏற்படாது என்று சொன்னோம். மற்றபடி 9இல் ராகு இருப்பது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ், எல்லோருக்கும் சிறப்பான காலம். ஆனால் இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள், அதாவது இந்த குருவனுடைய ஆதிக்கம் பாருங்கள் சிறப்பாக இருக்குது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. தொழிலில், உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள். மற்றபடி செவ்வாய் 12இல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம், அதான் சொத்து வாங்க, வீடு கட்ட, இப்படி ஏதாவது அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவினங்கள், அதுவும் சுப செலவாக கூட இருக்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் சாதிப்பீர்கள், சரித்திரம் படைப்பீர்கள். நீங்கள் வணங்க வேண்டியது
முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை, நல்லவனால் பார்க்கப்படுகிறார். குருவால் பார்க்கப்படுவது சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும், பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது எப்படி, அதாவது பணம் எப்போ அதிகமாக இன்னும் எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் நல்ல ஒரு முன் யோசனையோடு செயல்பட்டு அதிக ஈடுபாட்டோடு இருந்து நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இருந்த போதிலும் சனி பகவான் ராசியை பார்க்கிறார். அது என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது. மற்றபடி பாருங்கள், 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் நல்ல சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். அற்புதமான நேரம். அதே நேரத்தில் பணம் பல வகையில் பையை நிரப்பப் போகிறது, பண மழை பொழியப் போகிறது என்று சொல்லலாம். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய. அதுவும் பாருங்கள், அதில் புதனும் இருக்கிறார். அப்போ புதனும் சுக்கிரனும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படின்னும்பொழுது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றுபவர்கள், வங்கிகள், அரசு கருவூலம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம். வீடு குழு அலங்காரம் செய்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணவர்கள், கலை நுணுக்கம் அறிந்தவர்கள், ஆர்டிஸ்ட்டுகள், இவங்க எல்லாருக்கும் நேரம் பொன்னான நேரம், அற்புதமான நேரம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பரோ சூப்பர். அப்போது நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னால், அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, தோட்டம் துறவு வாங்குவீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பு, சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ சுகவாசிகளாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருப்பீர்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்மறையான, அதாவது தீய பலனை தரக்கூடியவர், மாறாக யோகமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ சனி பகவானும் உங்களுக்கு கைகோர்த்து கொண்டு நல்லது செய்ய பாருங்கள். இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் ஃபேவரபுளாக இருக்குது, சாதிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா 4க்குடையவன் 11ல் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறதால அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய
உங்கள் நேரத்தையும் செலவு பண்ணிவிட்டு உங்கள் பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு அசிங்கம் அவமானத்தை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நேரம். எச்சரிக்கையோடு இருங்க. ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு தொழில் முடங்கப்படலாம், அல்லது தந்தையினுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், சூப்பருங்க. 10ல் ஒரு நல்ல சுபகிரகம் இருக்கிறது, ரொம்ப சிறப்பு. 10க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது 3ஆம் இடத்துல, அது அதை விட சிறப்பு. அப்போது இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும், சாதிக்கக்கூடிய நேரம். ட்ரான்ஸ்ஃபராக, ப்ரமோஷனாக, இன்க்ரிமெண்ட்டாக, உங்கள் என்ன இது தேவையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தேறும். இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணலாம். ஸோ இப்படி சாதிக்கக்கூடிய நேரம் அற்புதமான ஒரு 10ல் குரு இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்டு உள்ளவங்க, இந்த தொழில் பண்ணால் சரியாக வருமானம் இல்லை, தொழிலை மாற்றிடலாமா அப்படின்லாம் மாற்றிடுங்க. உங்களுக்கு ஏற்புடையதாக மாற்றப்பட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பணியாற்றுவீங்க. தொழில் நல்லா போகும், ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி விடுவார். மற்றபடி மூத்த சகோதரர்களாலும் ஆதாயம், எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியை சனி பார்க்குறது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி சுக்கிரனுக்கு உண்டான ஒரு நிலை, அதாவது நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக சாதிப்பீங்க, உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும். வாக்கு சாதுரியம் உடையவர்கள் நிச்சயமாக சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களை உலகம் பாராட்டப் போகிறது, பெயர் எடுக்கப் போகிறீர்கள். அற்புதமான ஒரு வாரம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 2, அதாவது துலாத்தில் சுக்கிரனோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. ராசியை குரு பார்க்குறது அதை விட சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறதே 50% ஓகே. அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் தான் இருக்கும். அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிப்பீங்கன்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கை பெறுவீர்கள். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு நேரம். பணம் பல வகையில் வரும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 2ல் ஆட்சி போயிடும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலம் இது. வாரம் அப்படியே தோண்ட சொருக்க தண்ணி வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நேரம். அதுவும் புதன் வேறு இணைஞ்சிருக்கார். இந்த வழக்கறிஞர், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இது போன்ற அன்பர்கள், எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. சினிமா துறையில், அதுவும் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கணக்கர்கள் மற்றும் ஆடிட்டர்கள்,
புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நகைச்சுவை நடிகர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், செவ்வாய் மூணாம் இடம் செவ்வாயினுடைய வீடு, குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஓட 11 இருப்பீங்க, இப்போ ஷைன் பண்ணி நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம் ஏற்படும், அதற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9ல் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொன்னான வாரம் என்று சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சொத்து இப்போ நீண்ட நாளாக பூர்வீக சொத்து பிரிச்சிக்காமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு 5ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் சிலருக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வரலாம், சண்டை சச்சரவு வரலாம், மனைவிகிட்டையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். தம்பதியருக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனை வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஏன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி பாருங்கள், 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி இந்த யாராருக்கெல்லாம் என்ன கடன் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து அலர்ட்டாக இருந்து செயல்பட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது. மற்றபடி 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியமான சூழலை ஏற்படுத்துவார். போய் தலைக்கு தலைப்பாயிட போச்சு, எல்லாம் நல்லாவே நடக்குதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது, தடைபடாது அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்க, நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. ஆனாலும் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இல்லாமல் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு அசுப செலவும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2ல் சுக்கிரன், அற்புதங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலம். புதனும் சுக்கிரனும் இணைவு என்பது அதுவும் மிக 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 சிறப்பான இடம், 2ஆம் இடம். இந்த பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு காலம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு.
இப்பொழுது சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசியில் ராசிநாதன் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் என்ன 12 மாதமாக உட்காந்துருக்கு போகிறார். ஒரு மாத கிரகங்கள் சுக்கிரன் பொறுத்தவரையும் இந்த ஒரு மாதம் இருப்பார். அப்போ இந்த ஒரு மாதம் இருக்கிற வரைக்கும் இந்த ராசியை அவர் நல்லது பண்ணிட்டு தானே போவார், நல்லது செஞ்சுட்டு தானே போவார். அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இதுன்னு சொல்லலாம். இல்லை, துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் போயிட்டுருக்கு? சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா? பாருங்கள், அற்புதமான பலனை தரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க போகிறீர்கள். ராசிநாதன் ராசியில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் ஸ்திரமாக வேலை பார்த்து ஸ்டடியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். 9க்குடைய புதன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் புதன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது இந்த அறிவு ஜீவிகள்னு சொல்லலாம். அதாவது சினிமா டைரக்டரு, எழுத்தாளர்கள், நடிகர்கள், மற்றபடி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம் இது, சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாக. பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு 2ஆம் இடத்தை பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை உண்டு, பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அற்புதமான நேரம். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. ஆனால் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 7க்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை கணவன் மனைவி அதாவது யாருக்காவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் போகலாம், அவ்வளோதான ஒழிய மற்றபடி குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறதால மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும், சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதே நேரத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும். உங்களுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே, 100% சிறப்பாக இருக்குது. வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது. மற்றபடி 6 ராகி எதிரிகள் அடங்கி போவார்கள். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறது, நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழிலில் பிரச்சனை வரலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் 7க்குடையவன் 9ல் இருக்கார்.
இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். செவ்வாய் பாருங்கள் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது, குருவும் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இது ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு செயலாற்றுவீர்கள். சக்ஸஸ் ஆன நேரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம். ரசாயனத்துறையில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு நிலை. விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதங்க. இந்த சனி 10ஆம் இடத்தை பார்த்தா அதிகப்படியான உழைப்புங்க, அவ்வளோதாங்க, பயப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுன்னு நினச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க. ஆனால் சனி 10ஆம் இடத்தை பார்க்குறது என்னன்னா அதிகப்படியான உழைப்பு. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இன்புட்டு இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக இருக்கத்தானங்க இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11இல் சூரியனே இருக்கிறார். 10க்குடையவன் 11இல் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். லட்சுமி கடாட்சம், அதாவது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீக துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பெண்களால் வருமானம் வரும். பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையிலும் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இடர்பாடுகள், இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. மாட்டிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது. அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. இல்லை வேலை பார்க்குறவங்ககிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இதில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ராசிக்கு 7 குரு இருக்கார். ராசியை குரு பகவான் பார்க்குறார். அற்புதங்க. ராசிநாதன் மறைந்தது அதாவது ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த ராசியை குரு பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ். எந்த ஒரு நிலையிலும் ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்தை இழக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை உத்தியோகத்தில் முனைப்போடு செயல்படுவீர்கள். மற்றபடி சமூகத்தில் உங்கள் பேரு, புகழ், அந்தஸ்து குறையாது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சிறப்பு. முதல்ல 2க்குடையவன் 7ல் இருக்கிறது சிறப்பு. நல்ல வருமானம் வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க, எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆக. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 7க்குடைய சுக்கிரன் 12இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பருங்க.
இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ காசை அள்ளக்கூடிய நேரம், இல்லை சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது குரு பார்க்குறார் அப்படின்னா அது மட்டும் இல்லை, ராசிநாதனும் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேற போகிறது, தொட்டதெல்லாம் துலங்க போகிறது, எல்லாம் லாபமயம் வெற்றிமயம் என்று சொல்லலாம். அப்போது 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்குது, சொந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது நல்ல ஒரு தொழிலில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சம்பாத்தியம் ரெட்டிப்பாக கிடைக்கும், மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அரசாங்கத்து வேலைக்காக முயற்சி பண்ணுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அந்த துறையிலேயே கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், அற்புதமான ஒரு நேரம். 7க்குடையவன் ஆட்சி பெற்றிருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும். அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். இருந்த போதிலும் நாளில் சனி வக்ரகதியில் இருப்பது மாபெரும் சிறப்பு. சனி வக்ரமாக இருந்தால் எதிர்மறையான பலனை தருவார். அப்போது தீய பலனை தரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது மாறாக சுப பலனை தரப்போகிறார், விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். அப்போது சனி பகவானால் உங்களுக்கு யோகம்தான். ராகு 5ல் இருக்குது. பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம். இல்லை வெளிநாடு போகிறீங்க, தொழில் பண்ண போகிறீங்க, இல்லை கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி, மறைமுக எதிரி, நேர்முக எதிரின்னு யாருக்கு தெரியுது? அதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு யாரும் ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்க மாட்டாங்க, ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வேறு இருக்குது. எச்சரிக்கையோடு இருங்க. 7ல் குரு இருக்கிறது சிறப்பு, மாபெரும் சிறப்பு, சாதிக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தொழிலில் உத்தியோகத்தில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அதுவும் ஜோதிட பெருமக்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவி IAS, IPS, IFS போன்ற பணியில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான ஒரு வாரம், சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் இருப்பாங்க, இருந்தாலும் எதிர்ப்புகள் இடையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு கலக்க போகிறீங்க. ஒரு எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க.
சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது. சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கார். அரசு சார்ந்த துறைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட மேன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை லோன் வாங்கணும், எதற்கு சென்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சலுகை கிடைக்கும், உடனடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொந்த தொழில் பண்ணணுங்க, நான் படித்து முடிச்சுட்டேங்க, வேலைக்கு போகலாமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா? உங்கள் ஜோசியரை அணுகி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் போகலாமா. எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமே என்று சொன்னால் மிகையாக. தொழில் பண்ணாலும் சாதிப்பீங்க, உத்தியோகத்துக்கு போனாலும் நல்லது நடக்கும். மற்றபடி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11இல் இருக்கிறார். கலைத்துறை, மீடியா துறை, பத்திரிகை துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற துறையில் பணிபுரிபவர்கள் மட்டுமல்ல, நகைக்கடை உரிமையாளர்கள், நகை உற்பத்தியாளர்கள், துணிக்கடை உற்பத்தியாளர்கள், உரிமையாளர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான நேரம். இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு, அதே கலை நுணுக்கம் உடையவர்கள், ஓவியர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த சினிமாவில் செட்டு போடுவாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான நேரம். குறிப்பாக பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க பாராட்டப்படுவீர்கள். நேரம் அற்புதமான நேரம். பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. அப்போ தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் நல்லா தானே இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் நல்ல வருமானம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு நிலை. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். 3ஆம் இடத்தில் சனி வக்ரநிதி நிலையில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான நேரம். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இது அமைவதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவுகள் ஏற்படலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் சாதாரண கல்வியில் படிக்க வைக்கிறத விட இன்னும் பெரிய பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன், இல்லை வெளிநாட்டுக்கு இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், எதிர்ப்புகள் வரும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த வாரம். வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும், மற்ற விஷயங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்காது. சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருத்தல் அவசியம். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இல்லை பஞ்சாயத்து அப்படின்னு எதாக இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். நம்பி நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்லலாம். 5 7 இருக்கார். இப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரசாயன துறையில் இருப்பவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, விவசாயம் செய்பவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும்.
9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம், அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு வரலாம். இருந்தாலும் 9 குடையவன் 10இல் குரு பார்வையில் இருப்பது குறை ஒன்றும் இல்லை, சிறப்பான ஒரு நிலை. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும். அது செவ்வாய் என்னுடைய வீடாக இருக்கிறதால வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி சுப செலவுகள், பிள்ளைகளை படிக்க வைக்க, வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இப்படி சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது. மொத்தத்தில் அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்தை பார்க்குறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம், சிறப்பான நேரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியை செவ்வாய் பார்க்குறதால வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் இருங்கள். 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. பேச்சில் ஒரு பதட்டம், படபடப்பு இருக்கும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி தொழில் அமக்கலமாக இருக்குங்க. உங்களுக்கு பெண்களால் அனுகூலம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அது மூலத்திரிகோண வீடும் ஆகும். தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் 2 குடையவன் இருக்கிறார், ராசிநாதனும் ஆகிறார். இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த ராசிக்கு வர்றதுக்கு 27 ஆண்டுகள் ஆகுங்க. அப்போது ராசிக்கு ராசிநாதன் வருவது சிறப்பு தானே. ஆனால் மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம், ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு திண்டாட்டம் இருக்குது. திண்டாட்டம் என்று சொன்னால் ஒரு 30% 7 சனியினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்பட்ட போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுவார்கள். ஆனால் அவரே வக்ரம் பெற்றால் அப்போ நீச்ச பலனை தருவார், அல்லது முன்வீட்டு பலனை தருவார். இப்போ நீச்ச பலன்னா பவர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இருந்த போதிலும் 3ஆம் இடத்துல ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் 100% அவர் வெற்றி வாய்ப்பை தருவதில் ஆயத்தமாக இருக்கிறார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அது ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலம் அதை விட சிறப்பு. 9ஆம் இடம், 11ஆம் இடம் ராசியை பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ராசியை குரு பார்க்குறார். 7 சனி நடந்தால் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவைப்படும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆனால் சுறுசுறுப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே யாருக்கும் 7 சனி நடந்தால். ஆனால் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். இருந்த போதிலும் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனைகளை அகற்றி தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு செய்கின்ற வேலையில், உத்தியோகத்தில் ஒரு தெளிவான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது, வெற்றியை பெற வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் வந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது.
இந்த 3ஆம் இடத்துல ராகு அடாடா சூப்பருங்க. ஸ்தான பலங்க. ராகுக்கு அற்புதமான இடம் 3ஆம் இடம். அப்போது வாரி வழங்க போகிறார். ராகு கொடுக்க ஆரம்பித்தார்னா கொட்டி கொடுப்பார்னு சொல்லலாம். ஒரு 500 ரூபாய் தாள் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு ராகு பகவான் அளப்பரிய பிரம்மாண்ட நாயகன்னே பேர் அவனுக்கு. எப்போவுமே இந்த ராகு தசை ஒருத்தருக்கு வருது, இல்லை வேறு ஏதாவது தசை நடந்து ராகு புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் நைட்டில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஒரு விஐபியாக மாறலாம், சினிமா கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும், இல்லை தொழிலதிபர்களாக உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும். அப்படி இந்த ராகு பகவான் ஒரு அற்புதமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களுக்கு செலவினங்கள் இருக்கும். அதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவு. ஒரு சிலர் வண்டி வாகனம் வச்சு பழப்பு நடத்துவாங்க. சவாரி, ஆட்டோ சவாரி, கால் டாக்ஸி, டெம்போ ட்ராவலர் இப்படி. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடுதுப்புன்னு பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். அல்லது இப்போ வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு, அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்திலே காலியாகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார். எது ரொம்ப எசென்ஷியலாக அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கை தேவை. மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிலை என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது, பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6க்கு போயிடுறார். அப்போது ஏற்கனவே 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் இல்லை, அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். அசையா சொத்துக்கள் செலவினங்களை வைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை. எச்சரிக்கையோடு இருங்க, இல்லைனா அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்திவிடும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ல் சூரியனே இருக்கார். காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். மற்றபடி 10க்குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன்கள் உள்பட அனைவருமே, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ செய்கிற தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கப் போகிறது. தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி, அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த கும்பம் அதாவது கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. தனி ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. மற்றவங்க 9 கும்புக்கு பெரும்பாலும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு இப்போ 7 சனி நடந்துகிட்ருக்கு.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு பவர்லெஸ் நிலை அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார், குடும்ப மேன்மையை தருவார். ஆனால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம். ஏன்னா நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தால் ஒரு சொல் வெல்லும், அதுவே நேரம் சரியில்லைன்னா அதில் பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏற்படலாம். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எச்சரிக்கையாக இருந்து. மற்றபடி 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படுத்தலாம். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரலாம். எடுக்கின்ற காரிய தடைகள் ஏற்படும். பிறகு சக்ஸஸ் ஆகும். இருந்த போதிலும் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களும் விழிப்புணர்ச்சி தேவை. குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு நன்மைகள் தராது. மற்றபடி 4ஆம் இடத்துல குரு இருக்கார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகுமா? ரொம்ப நல்லா போகும், குறையில்லை. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் ஆர்ஷாக பேசாதீங்க. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் நலிவடைந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து பழகுங்கள். மற்றபடி சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க, இல்லை கோபமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சூதனமாக இருந்தீங்கன்னா நிலைமை சமாளிக்கப்படும். இல்லைன்னா இன்னும் இருக்க மோசமாகிவிடும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல ஒரு வருமானம், ஒரு நல்ல பேர், நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகம், நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். புதனும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. லட்சுமி கடாட்சியம் நிறைந்த காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றுபவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றும் நடிகர் நடிகைகளில் இருந்து டெக்னீஷியன்கள் வரை உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லுவார். பார்த்து நீங்கள் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போங்க, இல்லை தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுங்க.
எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம்தான். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். கேட்குற இடத்துல கடனை வாங்கி போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான நேரம், தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். பார்த்திங்கனாக்கா அதுலேயும் குறிப்பாக அந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். இதையும் தாண்டி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது. சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு சிலர் இடம் வாங்க விற்க கண்டிப்பாக அது சாதகமாக அமையும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆதலால் செலவினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதனை படைக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம், நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இதனால் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தனது வீட்டிற்கு 3ஆம் இடமான, அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீடு மீனத்துக்கு இருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் என்று சொல்லலாம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா? எங்கெங்கே சூப்பரான பலன்களை வாரி வழங்கணும்? இங்கே 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனியை கண்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்படாதீங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகும் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கார ஒழிய மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ராசிநாதன் பாருங்கள், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். அருமையான இடங்களை பார்க்குறது பெரிய விசேஷம், அற்புதம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் ராசியில் இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். அதாவது எதையாவது எடுத்தோமா செஞ்சோமான்னு இருக்காமல் இன்னும் இதை விட பெருசாக வரணும், இதை விட பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும்னு எதையும் செய்ய முடியாமல் போயிடும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையிலேருந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போகலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள். இந்த தருணம் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்பு இருக்கான்னா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம், அனுகூலத்தை தரும். மற்றபடி 12இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். பாருங்கள், குரு ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், இரட்டிப்பு வருமானம், பணம் கொழிக்கக்கூடிய நேரம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். ஆனால் இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஒன்மே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. இதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா வாக்கில் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு சொல்ல விட்டு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். எதுக்கு? அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. அதிலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறதால நல்ல உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக இருந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, இப்படி பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக செய்யலாம். சனி பகவான் 12இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை. மருத்துவ செலவு வைக்கலாம். இருந்தாலும் 3இல் இருக்கும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டுன்னு வீட்டில் மேலதாளங்கள் கொட்டக்கூடிய தருணம் வந்தாச்சு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஏன் வேலை செய்கிற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவ, புகழ், அந்தஸ்து சமூகத்தில் உயரக்கூடிய தருணம் வந்தாச்சு. கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமையோடு செயலாற்றக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு வந்துட்டார் புதன். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நல்ல பண வரவு, பொருள் வரவு. எப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நேரம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், இவர்களுக்கு கட்டிடம் சார்ந்த தொழில் சார்ந்த அந்த விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும், ரெட்டிப்பு வருமானம் வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி புதன் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.